நம்ம வஞ்சிகாண்டத்துல காட்சி காதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல நம்ம எப்படி மலைக்குறவர்கள் சேரன் செங்குட்டுவனை தன் பரிவாரத்தோடு தங்கியிருக்கக்கூடிய சேரன் செங்குட்டுவனை எப்படி பார்த்து அவனுக்கான பரிசு பொருள்களை எல்லாம் கொடுத்து வணங்கி கண்ணகியை பார்த்த விவரத்தை சொன்னார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அந்த குறவர்கள் அந்த வியப்போடு சொன்ன காட்சியை பார்த்த உடனே அடுத்தது சேரனோடு வந்திருக்கக்கூடிய தன் தமிழ் ஆசானாகிய சீத்தரை சாத்தனார் எனக்கு இது தெரியும்னு சொல்லி அந்த கதையை சொல்ல தொடங்குகிறார். அடுத்து நம்ம பார்க்க போறது அதுதான். அடுத்தது நம்ம எங்க போய் கல் கொண்டு வரலாம் அப்படின்னு மன்னவன் தன்னுடைய கூட வந்திருக்கக்கூடிய பரிவாரங்கள்ல சேனாதிபதி அமைச்சர்கள் அவர்களை கேட்கிறான். அப்ப அவங்க சொல்றாங்க, இவன் பொதியில கல் எடுத்து காவிரியில நீராட்டுறது நம்மை போன்று விடமுடிய மன்னர்களுக்கு அது அழகு இல்லை. நம்ம இமயத்துல இருந்துதான் கல்லு கொண்டு வரணும். அவங்க ஒரு வேளை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா கொடுக்க வேண்டியது பெருமை அவர்களுக்கும். கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம படையெடுத்து போய் நம்மளுடைய வீரத்தை காண்பித்து அதை மீட்டு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுதான் இந்த காட்சி கதையினுடைய அடுத்து வர பகுதிகளில் நம்ம பார்க்க போறது. இப்போ சாத்தன் அந்த கண்ணகியினுடைய அந்த இதை சொல்ல தொடங்குகிறார். அதுல இருந்து பார்க்கலாம். மண்களி நெடுவேல் மன்னவன் கண்டு கண்களி மயக்கத்து காதலோடு இருந்த தன் தமிழ் ஆசான் சாத்தன் இத்துரைக்கும் ஒன்தொடி மாதற்கு உற்றதை எல்லாம் தின்திரல் வேந்தே செப்ப கேளாய். ஒன்தொடி அழகான ஒள்ளிய வளையல்கள் அணிந்தவர்களாகிய கண்ணகிக்கு நடந்ததை எல்லாம் நான் உனக்கு சொல்கிறேன். தின்திரல் மிகுந்த திண்மையான வலிமை படைத்த வேந்தனே, அரசனே, நான் சொல்வதை கேட்பாயாக. தீவினை சிலம்பு காரணமாக ஆய்தொடி அறிவை கணவர்க்கு உற்றதும். அவளுடைய ஆய்ந்தெடுத்த தொடி வளையல்கள் அணிந்தவளாகிய கண்ணகியினுடைய கணவனாகிய கோவலனுக்கு அந்த தீவினை சிலம்பின் காரணமாக வந்தது. அவன் வெறுமனே போயிருந்தா கூட ஒரு வேளை கொலையாக இருக்க மாட்டான். அந்த சிலம்பை கையில் எடுத்துக்கொண்டு போனதுனாலதான் அவன் கொலையானான். அதனால அதை தீவினை சிலம்பு அப்படிங்கிறார். தீவினை சிலம்பு காரணமாக அது உறுத்தி ஊட்டியது. அவன் அப்படி கொலையுண்டான். வலம்படுத்தானை மன்னன் முன்னர் சிலம்போடு சென்ற சேயிழை வழக்கம். அடுத்தது அவள் உடனே மன்னவன் முன்னாடி சென்று கல்வனோயின் கணவன் என்று அவள் வழக்குரைத்து அந்த செய்தியை சொல்கிறார். சிலம்போடு சென்ற சேயிழை வழக்கும். செஞ்சிலம்பு எரிந்து தேவி முன்னர் வஞ்சினம் சாற்றிய மாபெரும் பத்தினி அம்சில் ஓதி அரிக என பெயர்ந்து. நான் இப்போ உடனே மன்னவன் கீழே விழுந்து இறந்துடுறான் இல்லையா? பாண்டியன் நெடுஞ்செழியன் கீழே விழுந்து இறந்துடுறான். அடுத்தது கொஞ்ச நேரம் இருக்கிறது கோப்பெருந்தேவி தான். அப்போ அவளுக்கு முன்னாடி நான் என்ன செய்ய போறேன் பார், இந்த மதுரையை நான் என்ன செய்யறேன் பார் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை சொல்லிவிட்டுதான் கண்ணகி அதுல இருந்து வெளியில கிளம்பி வரா. அதாவது அரண்மனையில இருந்து வெளியில வரா. இப்போ அதைதான் சொல்றாரு இந்த இடத்துல. சிலம்போடு பெயர் செஞ்சிலம்பு எரிந்து தன்னுடைய சிலம்பை தூக்கி எறிந்து தேவி முன்னர் அந்த பாண்டியனுடைய அரச தேவி முன்னாடி வஞ்சினம் சாற்றிய மாபெரும் பத்தினி, நான் இந்த மதுரையை ஒட்டோடு ஒழிப்பேன் என்று வஞ்சினம் சாற்றிவிட்டு அம்சில் ஓதி அறிக. அம்சில் அழகான கூந்தலை உடையவளாகிய கொப்பெருந்தேவியை இதை நீ அறிந்து கொள்வாயாக என்று சொல்லி அங்க அரண்மனையிலிருந்து பெயர்ந்து வெளியே முதிரா முலை முகத்து எழுந்த தீயின் மதுரை மூதூர் மாநகர் சுட்டதும். அவளுடைய முதிராத இளம் பொங்கையில் இருந்து எழுந்த அந்த தீயை மெட்டாபர் மாதிரி தான் இருக்குது. அவ முளையை திருகி எரிந்து தூக்கி வீசி ஏதோ அணுகுண்டு போற மாதிரி போட்டு எல்லாம் அவள் அந்த இத பத்த வைக்கல. அவளுடைய முதிராத முலை முகத்து எழுந்த அந்த முளையிலிருந்து எழுந்த தீ அவளுடைய அந்த ஆற்றாமை இருக்கு இல்லையா? அந்த ஆற்றாமை தான் தீயா வெளிப்படுகிறது. எல்லாமே கைக்கு வரப்போகுதுன்னு நினைச்ச நேரத்துல எல்லாமே போச்சு அப்படின்னும் பொழுது எழக்கூடிய அந்த ஒரு கோபமும் ஆத்திரமும் ஆங்காரமும் தான் ஒரு தீயாக அது வெளியே அவளுடைய முளையிலிருந்து எழுந்து வெளியே வந்தது. இன்னொன்று, மாதவிக்காக ஒரு மகள் இருக்கிறாள். இவளுக்கு ஒரு மன வாழ்க்கையினுடைய எந்த ஒரு இதையும் கண்ணகி அனுபவிக்கல. குழந்தை, ஒருவேளை நம்ம ஏற்கனவே அதை பேசணும், அவளுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தனா அவள் செஞ்சிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி. அப்போ எதுவுமே இல்லை. அதனால அவள் அந்த முளை முகத்திலிருந்து எழுந்த தீ அப்படின்னு இந்த இடத்துல அவர் ஒரு மெட்டாபரிக்கா சொல்றாரு. அது ரொம்பவே அழகா இருக்கு படிக்கிறதுக்கு. பாருங்க, முதிரா முலை முகத்து எழுந்த தீயின், முலையின் காரணமாக எழுந்த அந்த தீயை கொண்டு அவள் மதுரை மூதூர் மாநகரை சுட்டாள். இதுவும் நடந்தது. அரிமான் ஏந்திய அமளிமிசை இருந்த திருவிழ் மார்பின் தென்னவர் கோமான் தயங்கு இனர் கோதை தன் துயர் பெறான் பொறான் மயங்கினள் கொள் என மலரடி வருடி தலைத்தாள் நெடுமொழி தன் செவி கேளாள் கலக்கம் கொள்ளால் கடும் துயர் பொறாள் மன்னவன் செல்வொழி செல்க யான் என தன்னுயிர் கொண்டு அவன் உயிர் தேடினள் போல் பெருங்கோ பெண்ணும் ஒருங்குடன் வாய்ந்தனள். இது பெருங்கோ பெண்ணை பற்றி சொல்லக்கூடிய பகுதி. மன்னவன் கீழே விழுந்து மயங்கி உடனே இறந்துடுறான். அவன் இறந்தது அவளுக்கு, அவன் மயங்கிட்டானா இறந்துட்டானான்னு கோப்பெருந்தேவிக்கு தெரியாது. அவனுடைய கால் அடிகளை பாதங்களை பிடித்துக் கொண்டு அவள் கலங்கி ஒரு நிமிடம் நிற்கிறாள். அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது அவன் இறந்துட்டான் அப்படின்னு. உடனே தன்னுயிர் கொண்டு அவன் உயிர் தேடினள் போல், அவனுடைய உயிர் முதல்ல போயிடுச்சு, பின்னாடி இவளுடைய உயிரை கொண்டு
அவளுடைய உயிரை அவ தேடி போறாளாம். அழகா சொல்றாரு அது. தன்னுயிர் கொண்டு அவன் உயிர் தேடினள் போல் பெருங்கோ பெண்டும் ஒருங்குடன் வாய்ந்தனள். பெருங்கோ பெண்டாகிய பெருந்தேவியும் அங்கேயே அவள் விழுந்து இறந்து விடுகிறாள். அதுதான் இந்த வரி சொல்லுது. அரிமான் ஏந்திய அமளிமிசை இருந்த, இரண்டு பக்கமும் சிங்கங்கள் பொருத்திய மிகப்பெரிய அரச சிங்காசனத்தில் வீற்றிருந்தவனாகிய பாண்டிய மன்னன் திருவிழ் மார்பின் தென்னவர் கோமான். திருமகள் வந்து தங்கி இருக்கக்கூடிய மார்பை உடையவனாகிய தென்னக நாட்டினுடைய அரசனாகிய பாண்டியன் தயங்கு இனர் கோதை தந்துயர் பொறான். இப்படி வந்து அவள் இந்த பெண் உரைத்தது அதனுடைய தீங்கை புரிந்து கொண்டு அதனுடைய பொறாதவனாக அவன் கீழே விழுந்து இறந்து போகிறான். தலைத்தாள் நெடுமொழி தன் செவிக்கு உடனே இந்த இடத்துல விட்டேன். மயங்கினள் கொள் என மலரடி வருடி. அவன் உடனே கீழே விழுந்துடுறான். உடனே அவன் மயங்கி விட்டானோ என்று சொல்லி அவனுடைய பாதங்களை வருடி கோப்பெருந்தேவி தலைத்தாள் நெடுமொழி தன் செவி கேளாள். அப்ப கண்ணகி பேசிட்டு இருக்கா, ஆனா எதுவுமே அவளுடைய காதல விழல. கோப்பெருந்தேவியோட காதல எதுவுமே விழல. கலக்கம் கொள்ளாள் கடும் துயர் பொறாள். மன்னவனுடைய கடும் துயரை பொறுக்க மாட்டாதவளாக மன்னன் எந்த வழி போனானோ அந்த வழியே நானும் போகிறேன் என்று சொல்லி அவள் தன்னுடைய உயிரை கொண்டு அவனுடைய உயிரை தேடினவள் போல அவளும் அங்கேயே இறந்து விட்டாள். ஒருங்குடன் மாய்ந்தனள். அவனுடைய கொடுவே இருந்து அவளும் மாய்ந்து விட்டாள். கொற்றவேந்தன் கொடுங்கோல் தன்மை இற்று எனக் காட்டி இறைக்கு உரைப்பனள் போல் தன் நாட்டு ஆங்கன் தனிமையில் செல்லாள் நின்னாட்டு அகவையின் அடைந்தாள் நங்கை. ஒரு மன்னவன் கொடுஞ்செயல்களை செய்தான் என்றால் அவனுக்கு இதுதான் முடிவு என்று சொல்லி உலகத்திற்கு காட்டுவதை போல அந்த நிகழ்ச்சியை கண்ணகி செய்து முடித்தாள். மன்னவன் தவறு செய்தான், அவனுக்கு இதுதான் முடிவு என்று சொல்லி இந்த உலகத்துக்கு அறிவிப்பது போல அவள் அதை நடத்தி காட்டினாள். கொற்றவேந்தன் கொடுங்கோல் தன்மை இற்று. இப்படித்தான் அது இருக்கும். இப்படி இருந்தால் கொடுங்கோல்மை உடையவனாக மன்னன் இருந்தால் அவன் அழிவான், அவனுடைய நாடும் அழியும் என்று உலகத்திற்கு காட்டுவதை போல அதை அவள் நிகழ்த்தி காட்டினாள். ஆனா திரும்பி அவளுடைய நாட்டுக்கு அவளுக்கு தனியா போறதுக்கு இப்ப மனசு இல்லை. அதான் ஏற்கனவே அங்க பார்த்தோம் இல்லையா, அழகா இருந்தது அந்த வரி. கிழக்கு வாயிலில் கணவனோடு புகுந்தேன், மேற்கு வாயில தனியா வழியில வரேன் அப்படின்னு சொல்லி அவள் மேற்கு வாயில் வழியாக வெளியே வந்து அவள் மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கு செல்லாமல் சேர நாட்டை நோக்கி வந்து விடுகிறாள். அதுதான் இங்க சொல்றாரு. தன் நாட்டு ஆங்கன் தனிமையில் செல்லாள். இப்ப திரும்பி போனா அவ தனியா தான் போன ஊருக்கு. எந்த முகத்தோட அவ திரும்ப ஊருக்கு போவா? அவளுடைய குற்றம் எதுவும் இல்லை என்றாலும் அங்க போய் அவளுக்கு என்ன வாழ்க்கை இருக்கிறது, அதனால அவள் இந்த பக்கம் வந்துடுறா. அவ்வளவுதான். தன்னாட்டு ஆங்கன் தனிமையில் செல்லாள் இந்நாட்டு அகவையின் அடைந்தனள் நங்கை. உன்னுடைய நாட்டை வந்து சேரனை அவள் அடைந்து விட்டாள். ஒழிவின்றி உரைத்து ஈண்டு ஊழி ஊழி வழி வழி சிறக்க நின் வலம் படு கொற்றம். மன்னவனை வாழ்த்தி மன்னவன்கிட்ட செய்தி சொல்லும் பொழுது அவனை முதலில் வாழ்த்திட்டும் செய்தியை சொல்லி திரும்ப வாழ்த்திட்டும் முடிக்கிறது தான் மரபு. அதனால இங்க வந்து இதெல்லாம் உனக்கு இவ்வளவு நடந்தது எல்லாத்தையும் நான் ஒழிவில்லாமல் சொல்லிவிட்டேன், உன்னுடைய கொற்றம் ஊழி ஊழி ஆண்டு காலம் வாழட்டும் என்று சொல்லி சீத்தலை சாத்தன் வாழ்த்தி சேர மன்னனிடம் இந்த கதையை சொல்லி முடிக்கிறார். இப்போ உடனே செங்குட்டுவன் எடுத்து இந்த கதையை கேட்டு மனசு ரொம்ப ஒரு கனமாகி விட்ட பிறகு செங்குட்டுவன் சில மொழிகளை சொல்றான். ரொம்ப அழகான ஒரு பகுதி இது. இந்த காட்சி கதையில வரக்கூடிய ரொம்ப அழகான பகுதி. தென்னர் கோமான் தீத்திரம் கேட்ட மன்னர் கோமான் வருந்தினன் உரைப்போன். அவன் வருந்தி சில வார்த்தைகளை செங்குட்டுவன் இப்பொழுது சொல்கிறான். எம்மோரன்ன வேந்தற்கு உற்ற செம்மையின் இகந்த சொல் செவிப்புலம் படாமுன் உயிர் பதி பெயர்ந்தமை உருக இங்கு என வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செல்லுயிர் நிமிர்த்து செங்கோலாக்கியது. ரெண்டு விஷயம் நடந்திருக்கு மதுரையில. ஒன்று, பாண்டியன் தவறிழைத்தான், அவனுடைய மாநகர் தீக்கிரைப்பட்டது, அவன் இறந்து போனான். இப்போ ரெண்டாவது செய்தி தான் முதல்ல எல்லாரையும் வந்து அடையுது. பாண்டியன் இறந்து போனான் அப்படிங்கிற செய்தி தான் முதல்ல வந்து அடையுது. ஏன்னா அவன் இறந்து போயிட்டான். ரெண்டாவதா வர்றது தானே முதல்ல வரும். ரெண்டாவது நடக்கிற செய்தி தான் முதல்ல வரும். முதல்ல நடக்கிற செய்தி அப்புறம்தான் வரும். ஒரு பாட்டில்ல நீங்க வந்து 4-5 பொருள்களை போட்டீங்கன்னா கடைசியில போடுற பொருள் தான் முதல்ல எடுக்கணும். அதே போல 3-4 நிகழ்ச்சிகள் நடந்தது. அதுல கடைசியா நடந்தது பாண்டியன் இறந்தது, கோப்பெருந்தேவி இறந்தது. அந்த செய்தி தான் முதல்ல வருது. அப்போ இவனுக்கும் முதல்ல அந்த செய்தி தான் வந்திருக்கிறது. அத சொல்றான். எம்மோரன்ன வேந்தற்கு உற்ற செம்மையின் இகந்த சொல். அவனுடைய செம்மைத்தன்மையிலிருந்து அவன் பிறண்டு விட்டான் என்ற சொல் முதல்ல எங்களை வந்து அடையல. அவன் இறந்து போனான் அப்படிங்கிறதுதான் எங்களை வந்து அடைஞ்சது முதல்ல. செவிப்புலப்போ அவன் ஏன் இறந்து போனான் அப்படின்னும் போதும் அடுத்து அந்த கேள்வி வருது. ஆனால் ஐயோ அப்படி இறந்து போயிட்டானா, அவன் இதுக்காக அவன் இறந்து போயிட்டானா என்று சொல்லி அவன் அதை வளைந்த செங்கோலை நிமிர்த்து விட்டான். தன்னுடைய உயிரை கொடுத்து வளைவது போல தெரிந்த செங்கோலை அவன் நிமிர்த்து விட்டான். உயிர் பதி பெயர்த்தமை உருக ஈங்கு என வல்வினை வளைத்த கோலை. அது கூட அவனுடைய தவறு கிடையாது, அது வல்வினையின் காரணமாக நிகழ்ந்தது. மன்னவன் வந்து அதை சரி செய்திருக்க முடியும், ஆனா செய்யல. ஆனாலும் அது வல்வினையின் காரணமாக வளைந்த செங்கோல். செல்லுயிர் நிமிர்த்து செங்கோல் ஆக்கியது. அவன் தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த வளைந்த செங்கோலை மீண்டும் அவன் நிமிர்த்தி விட்டான்.
ஒரு 4 வரி, ரொம்ப அழகான வரி. மழை வளம் கரப்பின் வான்பேரச்சம், பிழை உயிர் எய்தின் பெரும் பேரச்சம், குடிப்புற உண்டும் கொடுங்கோலஞ்சி மண்பதை காக்கும் நன்குடி பிறத்தல், துன்பம் அல்லது தொழு தகவு இல் என துண்ணிய துன்பம் துணிந்து வந்து உரைத்த நல்லூல் புலவர்க்கு நன்கணம் உரைத்து. அப்போ உடனே சேரன் செங்குட்டுவன் சொல்றான், இந்த அரசாட்சியில் இருப்பது என்பது மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயமா என்றால் இல்லை. அது எப்பொழுதும் பாரத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பதவி. மழை வளம் கரப்பின் வான் பேரச்சம். நாட்டுல மழை பொழியாம போயிட்டா முதல் கவலை யாருக்கு வரும்னா மன்னவனுக்கு தான் வரும். வான் பேரச்சம், வானத்தையே ஒட்டக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அச்சம். அடுத்து பஞ்சம் வந்துரும். அப்போ ஒரு பெரிய கலகம் வந்துரும். அப்ப எப்படி இதை சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அச்சம் வந்துடும். அது மழையே வரலனாலும் மழை வர்றது சாதாரண விஷயம் எடுத்துட்டீங்கன்னா, மழை வராம போச்சுன்னா அது ஒரு சரியே இதுதான். ஏன்னா அதுதான் வள்ளுவர் அழகா சொல்றாரு. இந்த உலகத்துல தானம், தவம், ஒழுக்கம் எல்லாம் நிலை பெற்று நிற்க வேண்டும் என்றால் வானத்திலிருந்து வரக்கூடிய மழையினால் தான் அது நடக்கும். இந்த உலகத்துல எல்லாமே தானம், தவம், அறம், ஒழுக்கம் இத்தியாதி சொல்லக்கூடிய நல்ல குணங்கள் எல்லாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் மனிதர்களோ கடவுளர்களோ அல்ல, மழை. அந்த மழை இருந்தாதான் இது எல்லாமே நிலைச்சு நிற்கும். அப்போ மழை வளம் கரப்பின் வான்பேர் அச்சம். அதனாலதான் முதல்ல அதை சொல்றாரு பாருங்களேன். முதல்ல சொல்றது மழை வளம் கரப்பின் வான்பேர் அச்சம். மழையை நம்முடைய பழைய இலக்கியங்கள் போற்றி பாராட்டி இருக்கிற மாதிரி வேற இலக்கியங்கள்ல எப்படி பாராட்டியிருக்காங்கிறத பார்க்கணும். அது ரொம்ப ஒரு அழகான பகுதி. நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம். திருக்குறள்ல இருக்கு, இங்க இங்க இதுலயும் இயற்கைகளை வாழ்த்தி பாடுறது இருக்கு. மழை நம்ம நமக்கு தெரிஞ்சதுல இருந்தெல்லாம் நம்ம சொல்லுவோமே. குறுந்தொகையில நிறைய நமக்கு இருக்கு மழையை பற்றி. அடுத்தது திருப்பாவையில பாத்தீங்கன்னா 4வது பாட்டே மழைதான். ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ந்து முதைந்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். அழகான பாட்டு. 4வது பாட்டே மழைதான். மழை பெஞ்சாதான் அதுக்கப்புறம் மத்தது எல்லாமே. அதுதான் இங்க அழகா சொல்றான் செங்குட்டுவன். மழை வளம் கரப்பின் வான் பேரச்சம், பிழை உயிர் எய்தின் பெரும் பேரச்சம். சரி, குடிகளுக்கு ஏதாவது பிழை நடந்து விட்டதா என்றால் அது அதைவிட அச்சத்தை தருவதாக மன்னர்களுக்கு ஆகிவிடும். அதாவது நல்ல முறையில அரசாட்சி செய்யக்கூடிய அரசனுக்கு இதெல்லாம் அச்சம் தருபவை. குடிப்புற வேண்டும் கொடுங்கோல் அஞ்சி, கொடுங்கோன்மை என்று சொல்லிவிட போகிறார்களோ என்று மன்னவர் பிறர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்காக அஞ்சி வாழ்வதற்கிறது இல்லையா, அது மன்னர்களுக்குரிய வாழ்க்கை. குடிப்புற உண்டும் கொடுங்கோல் அஞ்சி, குடியை புறக்கும் பொழுது கூட ஏதாவது ஒரு தவறலாக ஒரு சில நீதி தவறிய செய்திகளை செய்துவிட முடியும். அப்படி அதற்கான கொடுங்கோல் என்று வார்த்தை வந்து விடுமோ என்று அதற்காக அஞ்சி மண்பதை காக்கும் நன்குடி பிறத்தல், துன்பம் அல்லது தொழு தகவையில். தொழு தகவுன்னா வழங்கி அடடா கொடுங்க கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறதெல்லாம் கிடையாது. துன்பம் அல்லது அது துன்பம் தான். அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அதாவது அந்த பொறுப்பை செம்மையாக செய்ய வேண்டும் என்று நினைப்பவனுக்கு அது ஒரு பெரிய பாரம் தான். அதனால அதுல ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம்லாம் ஒண்ணும் அது இல்லை. மண்பதை காக்கும் நன்குடி பிறத்தல், இந்த உலகத்தை காக்கக்கூடிய நல்ல குடியில் பிறத்தலாகிய இது துன்பம் அல்லது தொழு தகவையில் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணத்திலையும் அதை பார்த்திருக்கலாம். எப்படி ஒரே ஒரு வார்த்தை யாரோ தவறுதலா சொல்றாங்க அப்படிங்கறதுனால கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய மனைவியை கூட காட்டுக்கு அனுப்பக்கூடிய ராமனுடைய பாத்திரத்தை நம்ம அதுல பாக்குறோம். சோ ஒரு அரசன் என்பவனுக்கு மக்களுடைய வார்த்தை என்பது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நிறைய காப்பியங்கள் நமக்கு அப்படி காட்டுகிறது. சோ அதுதான் இங்க சேரன் செங்குட்டுவன் அழகா சொல்றான். துணிய துன்பம் துணிந்து வந்து உரைத்து நல்லூல் புலவர்க்கு நன்கணம் உரைத்து அப்படியே சீத்தலை சாத்தனருக்கு பதில் சொல்வது போல சேரன் செங்குட்டுவன் இதெல்லாம் சொல்லி முடிக்கிறான். அடுத்தது அருகில் இருக்கக்கூடிய இளங்கோவேண்மாள் அவளும் இந்த கதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். ஏன்னா பரிவாரத்தோட அவன் இங்க ஓய்வுக்காக தானே வந்திருக்கிறான் அரசன். அப்போ இளங்கோவேண்மாளிடம் கேட்கிறான், இந்த 2 பெண்களுடைய பெருமை இதுல புலப்பட்டது இல்லையா, இதுல யாருடைய பெருமை சிறப்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய மனைவியை கேட்கிறான். ஆங்கு உயிருடன் சென்ற ஒரு மகள் தன்னினும் செயிருடன் வந்த இச்செயலை தன்னினும் நல்நுதல் வியக்கும் நலத்தோர் யார் என மன்னவன் உரைப்ப. நல்நுதல் அழகான நெற்றியை உடைய பெண்ணே, இங்க மனைவியே தேவியே, வியக்கும் நலத்தோர் யார், இந்த 2 பேர்ல யாருடைய பெருமை பெருசுன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறான். யாருன்னா உயிருடன் சென்ற ஒரு மகள் தன்னினும், கணவன் இறந்தவுடன் அவனோடயே தன்னுடைய உயிரை விட்ட கோப்பெருந்தேவி தன்னினும், செயிருடன் வந்த, செயிர்னா தனியாத கோபத்தோடு இங்க கிளம்பி நம்முடைய நாட்டில் நின்றாலே அந்த ஒரு பெண், இந்த 2 பேர்ல யாருடைய நலத்தை போற்ற வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் என்று சொல்லி இளங்கோவெண்மாளிடம் அரசன் கேட்கிறார். பெருந்தேவி அதுக்கு பதில் சொல்றாங்க. மா பெருந்தேவி
காதலன் துன்பம் காணாது கழிந்த மாதரோ பெருந்திரு உருக வானகத்து அத்திரம் நிற்க நம் அகல் நாடு அடைந்த இப்பத்தினி கடவுளை பரவல் வேண்டும் என. உடனே பெருந்தேவி என்ன சொல்றாங்க, காதலனுடைய துன்பத்தை பொறாமல் அவனோடைய உயிரை விட்டவளாகிய அவள் பெருந்தேவி, அந்த பெருந்தேவி பெருந்திரு உருக வானத்தில் அவனுடைய கணவனோடு அவள் நிம்மதியாக இருக்கட்டும். பெருந்திரு பெரிய மிகப்பெரிய செல்வமாகிய சொர்க்கத்தில் இருக்கட்டும், வானகத்தில் இருக்கட்டும். அத்திரம் நிற்க, அது ஒரு புறம் இருக்க, நம் அகல் நாடு அடைந்த நம்முடைய அகன்ற நாட்டை அடைந்தாள் அல்லவா, நம்மை நோக்கி வந்தாள் அல்லவா, அவளைதானே நம்ம இப்ப அவதான் விருந்தா வந்திருக்கா. அவள பத்தினி கடவுளை நாம் பரவல் வேண்டும், அவளை நம்ம போற்றி பாராட்டணும் அப்படின்னு சொல்லி இங்க இளங்கோவெண்மாளும் அதற்கு ஒப்புதல் கொடுக்கிறாள். உடனே கூடவே அமைச்சர்கள், சேனாதிபதி எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் இப்ப என்ன சொல்றாங்கன்னு, என்ன பண்ணலாம், அடுத்து இப்ப என்ன பண்ண வேண்டும், பத்தினி கடவுளுக்கு நம்ம எப்படி அவளை வழிபட வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஏற்பாடுகளை உடனே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அரசனது நோக்கத்தை அறிந்து அமைச்சர் கூட வந்திருக்கிற அமைச்சர் சொல்கிறார், மாலை வெண்குடை மன்னவன் விரும்பி நூலறி புலவரை நோக்க. உடனே முதல்ல சாத்தன் சொல்லி முடிச்சார். இளங்கோவெண்மாளிடம் சேரன் கேட்கிறான், அவளும் இப்படி சொல்லிட்டா. உடனே அடுத்தது அமைச்சர்கள் கூடியிருக்கிற அந்த குழாமை திரும்பி மன்னவன் பார்த்த உடனே அவர்கள் மன்னனுடைய கருத்தை புரிந்து கொண்டு பேச தொடங்குகிறார்கள். நூலறி புலவரை நோக்க ஆங்கு அவர் ஒர்க்கா மரபின் பொதியில் அன்றியும் வில் தலை கொண்டு வியன்பேர் இமயத்து கல் கால் கொள்ளினும் கடவுள் ஆகும், கங்கை பேராற்றினும் காவிரி புனலினும் தங்கிய நீர்ப்படை தகவோ உடைத்து என. அப்போ அவங்க சொல்றாங்க, 2 இடத்துல இருந்தும் நம்ம கல் எடுக்கலாம், எதுல இருந்து வேணாலும் எடுக்கலாம். ஒன்று ஒர்க்கா மரபின் நிலை பெற்று விழாது நிலை பெற்று இருக்கக்கூடிய பொதிகை மலையில் இருந்து, இல்லைன்னா வில் தலை கொண்ட வியன் பேரியமே. ஏற்கனவே யாரோ ஒரு மன்னவன், சேர மன்னன் போய் வில் கொடியை பொறித்து விட்டு வந்திருக்கிறான் இமயமலையில. அப்ப அந்த இமயத்திலிருந்தும் கல் எடுக்கலாம். கல் கால் கொடினும் கடவுளாகும். இந்த 2 இடத்துல இருந்து எடுத்து நாம கல் எடுத்து கொண்டு சிலை செய்து ஆலும் அது கடவுளாக ஆகும். கங்கை பேராற்று, அந்த கல்லை எடுத்துட்டு வரும்போது அதை ஒரு புண்ணிய நதியில நீராட்ட வேண்டும். அதுக்கு கங்கை பேராற்றிலும் நீராட்டலாம், காவிரி புனலிலும் நீராட்டலாம் என்று தங்கிய நீர்ப்படை தகவோ பெரிதை உடைத்து. அது 2மே நமக்கு பொருத்தமானதுதான். பொதியில் கல் எடுத்து காவிரியில் நீராட்டலாம், இமயத்தில் கல் எடுத்து கங்கையில் நீராட்டலாம். இது 2மே செய்யக்கூடியதா என்று சொல்லி அவர்கள் அவன் நினைக்கிறத அவங்க திரும்ப சொல்றாங்க. அப்ப உடனே செங்குட்டுவன், இது ரொம்ப பெருசு இல்லையா, பெரிய ஒரு அவர் இவ்வளவு கோபத்தோடு மிகப்பெரிய ஒரு செயல் நடந்திருக்கிறது குன்றத்துல, அவர்களுடைய நாட்டுல நடந்திருக்கு. இது ஒரு சாதாரண பக்கத்துல பொதி நம்மளோட ஊர் தான், அதனால அங்கிருந்து எடுக்கிறதுல என்ன சிறப்பு இருக்க முடியும், அதனால வாங்க இமயத்துக்கு போலாம் அப்படின்னா. பொதியில் குன்றத்து கல்கால் கொண்டு முதுநீர் காவிரி முன்துறைப்படுத்தல் மரத்தகை நெடுவாள் எம்புடி பிறந்தோர்க்கு சிறப்பொடு வருவும் செய்கையோ அன்று. அதுல என்ன பெரிய சிறப்பு இருக்கிறது, நம்ம ஊர்ல இருக்கிற கல் எடுத்து நம்ம ஊர்ல இருக்கிற நீர்ல நீராட்டுவதுன்னு ஒரு பெரிய விஷயமா, அது நம்ம எப்போனாலும் எடுத்துக்கலாமே. அதுல இல்ல சிறப்பு, அது நம்மள மாதிரியான மரக்குடியில் இருப்பவர்களுக்கு அது சரியா வராது. நம்ம சும்மா இருக்க கூடாது, நம்ம அங்கிருந்து கிளம்பி போய் சண்டை இழுத்து அதை செய்து ஆகணும். சிறப்போடு வரும் செய்கையோ அன்று, அது ஒண்ணும் பெரிய சிறப்பான செய்கையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. புன்மயிர் சடைமுடி புலரா உடுக்கை முன்னூல் மார்பின் முத்தி செல்வத்து இருபிறப்பாளரோடு பெருமலை அரசன் மடவதின் மாண்ட மாபெரும் பத்தினி கடவுள் எழுத ஓர் கல் தாரானினின். ஒருவேளை நம்ம போய் கேட்டு முதல்ல தூதர்களை அனுப்புவாங்க, கல் வேணும்னு கேட்டு அனுப்புவாங்க. ஒருவேளை அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான்னா, முதல்ல டிசைட் பண்ணிடுறாங்க, இவங்க போர் எடுத்து போறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் ஒருவேளை அவன் கல் தரமாட்டேன்னு சொல்லிட்டானா, யாரு அப்படின்னா அந்த மலை மேல் வசிக்கக்கூடிய, இமயமலையில் வசிக்கக்கூடிய அதை ஆட்சி செய்யக்கூடிய மன்னன். அதுதான் இங்க சொல்றாரு. அந்த இமயமலையில நிறைய துறவிகள் இருப்பார்கள் என்பது ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு மரபான ஒரு வழக்கம். அதுதான் இங்க சொல்றாரு. புன்மயிர் சடைமுடி, செலவாகிய சிவந்த சடாமுடிகளை உடையவர்களாகவும் ஈரம் புலராத உடையை அணிந்தவர்களாகவும் முப்புரி நூல் அணிந்த மார்பை கொண்ட 3 வகையான தீயை வளர்ப்பவர்கள். 3 வகையான தீக்கு நமக்கு பெயர் தெரியும், ஆகவனியம், காருகாபத்தியம், தக்கினாக்கினி. இந்த 3 முத்திக்கு 3 பேர் உண்டு. இந்த 3 தீயை வளர்ப்பவர்களாக இருக்கக்கூடிய அந்த துறவிகள் வசிக்கக்கூடிய இமயத்தில் வாழும் முனிவர்களோடு அரசாட்சி செய்யக்கூடியவனாகிய பெருமலை நாட்டினுடைய மன்னன் இந்த மாபெரும் பத்தினிக்கு கல் தராமல் போவான் என்றால் நம்ம சும்மா விடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கடவுள் எழுத ஓர் கல் தாரானின் வழி நின்று பயவா அடுத்து வரக்கூடிய ஒரு 10 வரி 10ல இருந்து கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய ஒரு 148 வரைக்கும் வரதெல்லாம் ஒரு போர் புரிய போகிறார்கள் என்றால்
ஒரு ஸ்டெப்பா போவாங்க இல்லையா? இது புறப்பொருள் வெண்பாமாலை பின்னாடி ரொம்ப விளக்கமா நமக்கு இந்த திணை துறைகளை எல்லாம் சொல்லுது. புறத்திணைகளை எல்லாம் விளக்கமா புறப்பொருள் வெண்பாமாலை சொல்லுது. அது 12ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட நூல் அது. அதுலதான் முதல்ல வந்து அ இந்த வரி வருது. இந்த வரின்னா அடிக்கடி "கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி" அப்படின்னு ரொம்ப பழைய பாட்டுல இருந்து எடுத்த மாரி சொல்ற அந்த இது வந்து 12ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட புறப்பொருள் வெண்பாமாலையில வருது. புறப்பொருள் வெண்பாமாலை முழுக்க ஒரு மன்னவன் படையெடுத்து போகணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா, அடுத்து உடனே டால்னு போய் நின்னுட முடியாது. ஒரு ஸ்டெப்பா தான் போக முடியும். முதல்ல வந்து ஆணிரை கவர்வார்கள். பக்கத்து நாட்டுல இருந்து ஆணிரைகளை கவர்ந்து கொண்டு வருவார்கள். அவர்கள் திரும்ப வந்து அதை மீட்டுக் கொண்டு போவார்கள். அதுக்கப்புறம் திரும்பி போவாங்க. கோட்டைய முற்றுகையிடுவாங்க. அப்புறம் கோட்டைக்குள்ள இருந்து செய்தி அனுப்புவாங்க. அப்புறம் கோட்டைக்குள்ள போவாங்க. இந்த மாதிரி ஒரு 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 அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. உடனே எடுத்தவுடன் நேரா போய் நின்னுட முடியாது. அதனால இப்ப அடுத்து வரக்கூடிய இந்த வரி எல்லாமே நமக்கு அந்த போர் புரியக்கூடியதுல இருக்கக்கூடிய காஞ்சி அப்படின்னா நிலையாமை துறை. புறப்பொருள் துறைகள்ல காஞ்சிங்கிறது நிலையாமையை குறிப்பது. இந்த உலக வாழ்க்கை என்பது அதாவது காஞ்சி ஜென்ரலான பொருள்ல வந்ததுன்னா அது நிலையாமை தத்துவத்தை சொல்லக்கூடிய திணை. மன்னவனே இந்த உலகம் வந்து நிலை இல்லாதது. நீ வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்து மறு உலகுக்கு புகழை சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்ற மாதிரியான வர பாடல்களும் காஞ்சி திணையில தான் வரும். இந்த உலகம் வந்து நிலையில அது மாதிரி நிறைய புறநானூறுல நிறைய பாடல்கள் அது மாதிரி இருக்கிறது. நீ வந்து மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிதியை தாம் மாய்ந்தனரே. இந்த உலகத்துல நிலையில்லாத இந்த உலகத்துல தன்னுடைய புகழை நிலையாக நிறுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்குரிய அருஞ்செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ற பாடல்கள் எல்லாம் காஞ்சி திணையில் தான் வரும். அது நிலையாமை கொண்டது. இங்க இந்த காஞ்சி என்பதெல்லாம் இந்த பின்னாடி வரக்கூடிய காஞ்சி என்கிற ஒட்டோடு வரக்கூடிய இந்த புறத்திணைகள் எல்லாமே போர் புரிந்து போகும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பா என்னென்னலாம் வருதோ அந்த வழிமுறைகளை சொல்லுவது. அதுதான் இங்க அடுத்தது வரல அவன் சொல்றான். ஆஹ் வழி நின்று பயவா மாண்பு இல் வாழ்க்கை கழிந்தோர் ஒழிந்தோர்க்கு காட்டிய காஞ்சியும். நாம் அவனுக்கு வந்து இந்த வாழ்க்கை நிலையில்லாதது என்பதை காட்டுவோம். வழி நின்று பயவா மாண்பு இல் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில ஒண்ணும் பெரிய மாண்பு கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை நிலை பெற்றதாக செய்ய வேண்டும் என்றால் நாம் அப்படிப்பட்ட செயற்கரிய செயல்களை செய்ய வேண்டும். அதை சொல்லக்கூடிய அந்த காஞ்சியை அவனுக்கு காட்டுவோம். கடிந்தோர் ஒழிந்தோருக்கு காட்டிய காஞ்சியும் முதுகுடி பிறந்த முதிரா செல்வியை மதிமுடிக்கு அளித்த மகட்பால் காஞ்சியும். இந்த மகட்பால் காஞ்சி அப்படின்னா என்ன அப்படின்னா பெண் கேட்டு வருவது. உன்னுடைய மகளை எனக்கு திருமணம் செய்து கொடு அப்படின்னு என்று கேட்பார்கள். அப்படி கேட்கும் போது கொடுத்துட்டா சண்டை இல்ல, பிரச்சனை கிடையாது. ஆனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னா அங்க சண்டை வரும். அப்போ 2 பேருக்கு நடுவுல போர் வரும். போர்ல வெற்றி பெறலாம், தோல்வியும் வரலாம். தோத்து போனாங்கன்னா அவங்க அந்த பெண்ணை கூட்டிட்டு போயிடுவாங்க. பெண்ணை தூக்கிட்டு போயிடுவாங்க. அது மகட்பாட் காஞ்சி. அங்கிருந்து அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு வந்து இவர்கள் திருமணம் செய்து கொள்வது அப்படிங்கிறது. அப்போ இளம் செல்வியாகிய பிறைசூடிய இறைவனுக்கு கொடுத்து அங்கேயே வந்து அவங்க அந்த மலைமகளை வந்து சிவபெருமானுக்கு தான் கொடுத்திருக்கிறார்கள். அதனால அது வந்து மகட்பால் காஞ்சி. அடுத்தது தென் திசையில் இருந்து நான் செல்கிறேன். இங்க இப்ப தென் திசையோடு நான் இங்கிருந்து கிளம்பி போறேன். தன் வஞ்சியோடு வடதிசை நின்று எதிர் நின்று ஊன்றிய நீள் பெரும் காஞ்சியம். அவனுடைய ஊருக்கு சென்று நின்று அவனை நான் படைப்புவி அழைக்கப் போகிறேன். அது இந்த நீள் பெரும் காஞ்சி. நிலவு கதிர் அலைந்த நீள் பெரும் சென்னி அலர் மந்தாரமோடு ஆங்கு அயல் மலர்ந்த வேங்கையோடு தொடுத்த விலங்கு விரல் மாலை மேம்பட மலைதலும் காண்புவலி என. இங்க நான் அப்படி சென்று அவனை வெற்றி பெற்றேன் என்றார். வெற்றி பெற்று அங்க இருக்கக்கூடிய மலர் மாலைகளை எடுத்து என்னுடைய சென்னியில் சூட்டிக் கொள்வேன். அது ஒரு வழக்கம். எந்த நாட்டை போய் வெற்றி கொள்கிறார்களோ அவர்களுடைய வெண்கொற்ற கொடையை உடைப்பது, அதுக்கப்புறம் அவர்களுடைய கொடியை அறுத்து எறிவது, அந்த நாட்டினுடைய தலைமரம் எதுவோ அந்த மரத்தை வெட்டி வீழ்த்துவது. ஏற்கனவே பார்த்தோம் கடம்ப மரத்தை வெட்டி வீழ்த்தியவன் சேரன் அப்படின்னு. அடுத்தது அவர்களுக்குரிய மலர் மாலைகளை அந்த அரசனுக்குரிய அடையாளமாக இருக்கக்கூடிய மலர் மாலைகளை தன்னுடைய தலையிலும் கழுத்திலும் சூடிக்கொள்வது. இதெல்லாம் வந்து போரில் வெற்றி பெற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்கள். அதுதான் இங்க சொல்றான். நிலவு கதிர் அலைந்த நீள் பெரும் சென்னி அலர் மந்தாரமோடு ஆங்கு அயல் மலர்ந்த. நிலவினுடைய குளிர்ச்சியான ஆஹ் குளிர்ச்சியான அந்த நிலவு ஒளி பாயக்கூடிய அந்த பெரிய மலையில மலர்ந்த மந்தாரம். அந்த மந்தார மலர்கள் அந்த நாட்டுக்குரிய மலர்களாக இருக்கலாம். அதோடு வேங்கை மலர்களையும் எடுத்து நான் என்னுடைய தலையில் தொடித்த ஒளி பொருந்திய வெற்றி மாலையை நான் என்னுடைய தலையில சூட்டிக் கொள்வேன். இது நிச்சயம். இது அந்த வஞ்சினம் உரைத்து அவன் கிளம்புகிறான். அது வஞ்சினம் உரைப்பது அப்படின்னா இந்த செயலை நான் செய்வேன், செய்யாவிட்டால் மடிவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சூழலை உரைத்து ஒரு போருக்கு கிளம்புவது. அப்போ அங்க இருக்கக்கூடிய அலர் மந்தாரமோடு மலர்ந்த மந்தார மலர்களோடு வேங்கை மலர்களையும் நான் என்னுடைய சென்னியில் சூட்டிக் கொள்வேன். இது நிச்சயம் நடைபெறும் என்று சேரன் செங்குட்டுவன் இப்பொழுது தன்னுடைய சூளுரையை சொல்கிறான். அப்போ குடைநிலை வஞ்சியும் கொற்ற வஞ்சியும்
நெடுமாறாயம் நிலையிய வஞ்சியும் வென்றோர் விளங்கிய வியன்பெரு வஞ்சியும் பின்றா சிறப்பின் பெருஞ்சோற்று வஞ்சியும் குன்றா சிறப்பின் கொற்றவள்ளையும் வர்க்கர் போகிய வான் பனம் தோட்டுடன் புட்கை சேனை பொலிய சூட்டி பூவா வஞ்சி பொன்னகர் புறத்து என் வாய் வாழ் மலைந்த வஞ்சி சூடுவும். போருக்கான ஆயத்தங்களை சரி செய்கிறார்கள். இப்ப முதல்ல மன்னவன் கிளம்ப போறான் அப்படின்னா முதல்ல அவனுடைய வெண்குற்ற கொடை தான் முன்னாடி வரும். அவனுடைய அரச சின்னங்கள் முதல்ல வரும். அதுக்கப்புறம் ஒன்னொன்னா அப்படியே வெளியில வரும். அப்புறம் தான் கடைசியில தான் அரசன் வெளியில வருவான். அப்போ இது வந்து சொல்றா குடை நாள் கொள்ளும். அந்த வெண்கொற்ற கொடியை இப்போ அனுப்பணும். முதல்ல அனுப்பி செய்தி சொல்லணும் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு. அடுத்தது கொற்றவஞ்சி, அரசனால் சிறப்பெய்திய வெற்றி பெற்ற வீரனுடைய அப்ப அடுத்தது வந்து வீரர்களை வாழ்த்து சொல்லணும். வீரர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல ஒரு வீர உரை நிகழ்த்தி அவர்கள வந்து தட்டி கொடுத்தாதான் அவங்க அடுத்து போருக்கு போய் வீரமா போரிடுவாங்க. அதனால ஈவன் நிறைய அந்த மாதிரி பாடல்கள் நிறைய புறநானூறு இருக்கு. கொஞ்சம் கல் இருக்கா அரசனை இவனுக்கு கொடு. ஔவையாரோட ஒரு பழகான பாட்டு நம்ம அப்புறமா அதை பார்க்கலாம். உன்கிட்ட கல் இருக்கு இல்லையா, இவனுக்கு கொடு. இவனுடைய தாத்தன் உன்னுடைய படைக்காக பாண்டவன், இவருக்கான இவனுடைய அப்பன உனக்காக தான் போரி புரிந்தான். இவன் பாரு சின்ன பையன் அவனுக்காக போர் புரிய வந்திருக்கான். சோ அதனால அவனுக்கு நிறைய கொடு கல்லு அப்படின்னு சொல்லி ஔவையார் பாடுவது போல ஒரு பாட்டு இருக்கு. அது போல வந்து வீரர்களை வாழ்த்தி அவர்களை மிக உற்சாகப்படுத்தி படைக்கு அழைக்கக்கூடியது கொற்றவஞ்சியும் நெடுமாறாயம் நிலையிய வஞ்சியும். நெடுமாறாயம் தாழாத சிறப்புடைய வெற்றி கொண்ட அந்த வெற்றியை பேசக்கூடிய நிலையிய வஞ்சியும் வென்றோர் விளங்கிய வியன்பெரு வஞ்சியும், வெற்றி பெற்றதை பாடக்கூடிய வியன்பெரு வஞ்சி. பின்றா சிறப்பின் பெருஞ்சோற்று வஞ்சியும். பெருஞ்சோற்று வஞ்சி அப்படின்னா அந்த பெரிய படைக்கலன்களை வைத்துக் கொண்டு அவற்றுக்கு உணவிட்டு அவற்றை வளர்த்தெடுத்து போரிடுவது அந்த பெருஞ்சோற்று வஞ்சி. குன்றா சிறப்புடைய கொற்றவள்ளை. கொற்றவள்ளை என்பது வள்ளைப்பாட்டு என்பது கைகளை கொட்டி பாடக்கூடியது. வெற்றி பெற்ற பிறகு இந்த போர்க்களத்திலேயே பரணி பாடுபவர்கள் இருப்பார்கள். பெண்கள் அப்போ அலவுடு. பாசறை போர்க்களத்துல வந்து பெண்கள் வந்து அலவுட் கிடையாது. ஆனால் இந்த பாடினி பெண்கள் அங்கே உள்ளே வந்து அந்த வெற்றியை பாடுவார்கள். இது கொற்றவள்ளை பாடல்கள். இப்படி இடையே முறிதல் இல்லாத பணம் பூ மாலை. பணம் பூ மாலை சேரக்கூடியது. பணம் பூ மாலை, பனைமரம் தான் தமிழ்நாட்டுக்குரிய மரமும் கூட. சிறந்த பணம்பூ மாலையுடன் இந்த இந்த நம்முடைய சேனைகள் அந்த பனையை மாலையாக சூட்டி பனம்பூவை மாலையாக சூட்டி அழகிய வஞ்சி நகரத்தின் முன்னே பகைவருடன் போரிடுவதற்காக என்னுடைய வஞ்சி மாலையை நாம் சூடுவோம் என்று இப்போ மன்னவன் கிளம்பிட்டான். அவ்வளவுதான். இப்ப வந்து அவன் டிசைட் பண்ணிட்டான். இப்ப இங்க இருந்து பொதிகள் எல்லாம் அந்த கல் எடுத்த சரியா வராது. நம்ம போய் இமயத்துல போய் கல் எடுப்போம். குடுக்குறானா இல்லையான்னு கூட கேட்கல. அவன் கொடுக்கலன்னா போரிட்டு எடுத்துக்கொண்டு வந்து விடுவோம். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஏன்னா பத்தினி கடவுளுக்கு நாம் இங்கிருந்தெல்லாம் கல் எடுக்கத்தால் சரியா வராது சொல்லி அவன் முடிவு செய்து அவன் இங்க எடுத்துக்கொண்டு போகிறான். இப்போ அதுதான் இந்த வஞ்சித்திணையை சார்ந்த குடைநிலை வஞ்சியிலிருந்து எல்லாத்தையும் ஒரு வரிசையா சொல்லிக்கிட்டார். சோ அடுத்தது வந்து இப்போ வில்லவன் போதை. சேரனுடைய படை தளபதி அவன் வந்து சொல்றான். இல்ல சாரி, அமைச்சன். வில்லவன் போதை வந்து அமைச்சன். அடுத்து அழும்பில் வேல் தான் அவனுடைய சேனாதிபதி தளபதி. இப்போ வில்லவன் போதையும் அழும்பில் வேலும் சில வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அதுதான் அடுத்து வரக்கூடிய பகுதி. என்ன பண்ணலாம் நம்ம அப்படிங்கிறத சொல்றாங்க. டைம் இருக்குமா? நம்ம இன்னொரு 5 நிமிஷம் பார்க்கலாமா? வில்லவன் கோதை சேரன் சரி, அப்ப பார்த்து முடிச்சிடலாம் நம்ம இதை. பல்லாண்டு வாழ்க நின் கொற்றம் இங்கு என வில்லவன் கோதை வேந்தற்கு உரைக்கும். சேரன் செங்குட்டுவனுடைய அமைச்சனாகிய வில்லவன் கோதை சில வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். நுண்போல் வேந்தர் நும்மோடு இகலி பொங்கர் செங்கலத்து கொடுவரி கயல் கொடி பகைப்புறத்து தந்தனர் ஆயினும் ஆங்கவை திகைமுக வேழத்தின் செவி அகம் புக்கன. இது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய கொற்றம் பல்லாண்டு வாழ்க என்று சொல்லி வாழ்த்திவிட்டு, உங்களுடைய அரசர்கள் இது போன்ற அரசர்கள் இதுக்கு முன்னாடி நிறைய அங்க படை நடந்திருக்கிறது. இமயத்துல இங்க இருந்து தென் திசையிலிருந்து போய் அவர்கள் பகைத்து கொண்டு படை போரிட்டு இருக்கிறார்கள். கொங்கர்களோடு போரிட்ட பொழுது புலிக்கொடியும் மீன் கொடியையும் அங்கே பொறித்து விட்டு வந்தார்கள். புலி மீன் ரெண்டும் பாண்டியனுக்கும் சோழனுக்கும் உரியது. புலிக்கொடியும் மீன் கொடியும் இங்க வந்து ஏற்கனவே நீ வந்து கொங்கர்களோடு சண்டை போட்ட போது புலிக்கொடியையும் மீன் கொடியும் ஒன்கிட்ட, அதாவது சேரன் தான் இப்ப பெரியவன். நீங்க சேரனோடு போரிட்ட சோழர்களும் பாண்டியர்களும் அவனிடம் தோற்று ஓடினார்கள். நும்போல் வேந்தர் நும்மோடு இகலி. உன்னை போலவே இருந்த அரசர்கள் உன்னோடு போரிட்டு இகழுதல் என்றால் மாறுபடுதல் மாறிட்டு கொங்கர் செங்கலத்து கொடிவரி கயல் கொடி. கொடுவரினா புலிக்கொடி ஆகிய சோழர்களுடைய கொடியையும் கயல் கொடி ஆகிய பாண்டியர்களுடைய கொடியையும் உன்னிடம் தந்துவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். ஆயினும் ஆங்கவை திகைமுக வேழத்தின் செவியகம் பொக்கன.
அந்த செய்தி திகைமுக வேழம். 8 திசையையும் 8 யானைகள் நின்று காக்கின்றன அப்படிங்கிறது ஒரு புராண மரபு இல்லையா? இந்த உலகத்தை 8 பக்கமும் 8 யானைகள் நின்று பிடித்துக் கொண்டு, இப்ப ஹெர்குலியஸ் எப்படி வந்து பூமியை சுமந்து கொண்டிருக்கிறான் என்று கிரேக்க கதைகள் இருக்கிறதோ, அது போல இந்திய மித்தாலஜில வந்து 8 பக்கமும் 8 திக்கு யானைகள் நின்று கொண்டு காக்கின்றன அப்படிங்கிறது கதை. அப்போ அந்த யானைகளுடைய காதுல போய் இந்த 8 திசையிலும் இருக்கக்கூடிய யானைகளுடைய காதுல போய் இந்த செய்தி விழுதுதான். அதாவது சோழர்களையும் பாண்டியர்களையும் சேரன் வென்றி கொண்டான் என்ற செய்தி திகைமுக வேழத்தின் செவியகம் புக்கன, காது உள்ள போய் கேட்டுச்சு. அத்தை எல்லா ஊருக்கும் தெரிஞ்சு போச்சு அது. அப்ப அடுத்தது நீ யாரையெல்லாம் வெற்றி கொண்டிருக்கிறாய்? கொங்கணர், கலிங்கர், கொடும் கருநாடர், பங்களர், கங்கர், பல்வேல் கட்டியர், வட ஆரியரோடு வன்தமிழ் மயக்கத்து உன் கடமலை வேட்டம் என் கண்புலம் பிரியாது. இதற்கு முன்னாடி நீ போரிட்டாய் இல்லையவா? இத்தனை பேரோடு நீ போரிட்டு இருக்கிறல்ல, அது என் கண்புலம் பிரியாது. இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த வார்த்தை. என் கண்ணிலேயே நிக்குது அப்படின்னு சொல்றோம்ல. என் கண் புலம், கண்ணினுடைய புலம், கண்ணுடைய காட்சி. புலம் என்பது காட்சி. இதனுடைய கண்ணுடைய காட்சியிலிருந்து இது மறையவே இல்லை. இன்னும் இத்தனை பேரோடு நீ சண்டை போட்டு வெற்றி வாகை சூடினாயே. ஒரு மன்னவர்னா ஒரு ஒரு அமைச்சன் எப்படி எல்லாம் பேசணும் பாருங்க, எப்படி எல்லாம் சோப் போடணும் பாருங்க. அப்படி போடுறாரு. இந்த கொங்கணர் யாரெல்லாம் வெற்றி கொண்டான் அவன்? கொங்கணர், கலிங்கர், கொடும் கருநாடர், பங்களர், கங்கர், பல்வேல் கட்டியர், வட ஆரியர், இத்தனை பேரையும் நீ வெற்றி கொண்டாய் இல்லையவா பகை புடங்கள்ல. அது காட்சிகள் என்னுடைய கண்ணிலேயே அப்படியே நிக்குது. அப்போ நீ இந்த போரெல்லாம் ஒண்ணு பெரிய விஷயமே கிடையாது உனக்கு. கங்கை பேரியாற்று கடும் புனல் நீத்தம் என் கோமகளை ஆட்டிய அண்ணால் ஆரிய மன்னர் ஈர் 500 ஒரு நீ ஆகிய செருவங்கோலம் கண்விழித்து கண்டது கடுங்கண் கூற்றம். இதோட அது அடுத்த பெரிய கதை. என்னன்னா, கங்கை பேராற்று கடும் புனல் நீத்தம், கடும் புனல் ஓடக்கூடிய கங்கை பேராற்றுல போய் உன்னுடைய தாயை நீ அழைத்து கொண்டு போனாய். அந்த கங்கையில போய் நீராடணும்னு உன்னுடைய தாய் விரும்பினார்கள். நீ அப்போ அழைத்து கொண்டு போனாய். ஆனால் அங்கிருந்த ஆரிய மன்னர்கள் ஒரு ஈர் 500 500 இன்டு 2 1000 பேர். 1000 பேர் வந்து அதை செய்யக்கூடாது என்று உன்னை தடுத்தார்கள். அப்பொழுது நீ வந்து அவர்களோடு போரிட்டவர்களை எல்லாம் வெற்றி கொண்டாய். அதை யார் தெரியுமா பார்த்தது? கடும் கூற்றம் கண் விழித்து, அப்படி கண்ணி விழிச்சு பாக்குறது அப்படின்னா, எம கொட்டாம ஐயோ என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு கண் விழிச்சு அப்படி கடும் கூற்றம் பார்த்து கொண்டிருந்துதான். கூற்றமே உனக்கு அஞ்சி அவனை வியப்பெய்தி நீ அந்த 500 1000 ஆரிய அரசர்களோடு நீ செய்த போரை பார்த்து கொண்டிருந்தது. அதான் இங்க சொல்றாரு. கங்கை பேராற்று கடும்புணல் நீத்தம் என் கோமகளை ஆட்டிய அண்ணால் ஆரிய மன்னர் ஈர் 500 ஒரு நீ ஆகிய செருவெங்கோலம். ஒரு நீ ஒருத்தனாக நின்று அந்த 1000 பேரோடு சண்டை போட்ட. கண் விழித்து கண்டது கடும் கண் குற்றம். அதை கண் இமைக்காமல் கடும் குற்றம் குற்ற தெய்வம் பார்த்து கொண்டிருந்தது. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினையாயின் ஏற்பவர் முதுநீர் உலகின் முழுவதும் இல்லை. இந்த கடல் சூழ்ந்த இந்த நாடு முழுக்க தமிழ்நாடாகவே இருக்க வேண்டும் என்று நீ விரும்பிவிட்டாய் என்றால், இப்ப தமிழ்நாடு ஒரு பக்கத்துல இருக்கு, அவ்வளவுதான். மற்ற நாடுகளை மற்ற அரசர்கள் ஆளுகிறார்கள். ஆனால் நீ எல்லாவற்றையுமே தமிழ்நாடாக ஆக்கிவிட வேண்டும், அகண்ட பாரதம் சொல்ற மாதிரி அகண்ட தமிழ்நாடாக நீ ஆக்கிவிட வேண்டும் என்று நீ நினைத்து விட்டாய் என்றால், இது இந்த உலகத்துல உன்னை தடுக்கிறதற்கு யார் இருக்கிறார்கள்? இது நீ கருதினையாயின் ஏற்பவர் முதுநீர் உலகின் முழுவதும் இல்லை. அதை வேண்டாம் என்று மறுப்பவர்கள் யாராவது இந்த உலகத்துல இருக்க முடியுமா? யாருமே இருக்க முடியாது. நீ நினைச்சிட்டன்னா அதை நீ செய்தே முடிச்சு விடுவாய். அதனால இமயமால் வரைக்கு எம்கோள் செல்வது கடவுள் எழுத ஓர் கற்கே ஆதலின் வடதிசை மருங்கின் மன்னர்க்கெல்லாம் தென் தமிழ் நல்நாட்டு செழுவில் கயல் புலி மண் தலை ஏற்ற வரைக ஈங்கி என. நீ போறது இப்ப வந்து சண்டை போடுறதுக்கு போல, சண்டை போட்டாலும் நீதான் ஜெயிக்க போற. ஆனால் நீ இப்பொழுது செல்வது ஒரு நல்ல விஷயத்திற்காக, பத்தினி கடவுளுக்கு கல்லெடுப்பதற்காகத்தான் நீ வந்து இங்கே செல்கிறாய். அதனால தமிழ்நாட்டினுடைய செழுமையாகி, இங்க பாருங்க மூவேந்தரையும் ஒரு விடல, ரொம்ப அழகான ஒரு பகுதி இது. 3 வேந்தர்களுடைய இதுவாகவும் செழுமையினுடைய வில் கயல் புலி, வில் சேரன், கயல் பாண்டியர்களது, புலி சோழர்களுடையது ஆகிய அந்த 3 ஓலைகளை 3 லட்சணையையும் பொறித்து மொத்த தமிழ்நாடுமே கிளம்பி வருது. நாங்க மட்டும் தனியா வரல, சேரன் மட்டும் தனியா வரல. ஏனென்றால் இந்த பத்தினி கடவுள் தமிழ்நாட்டுக்குரியவள். அதனால நாங்கள் மூவருமே சேர்ந்துதான் இதை செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி பார்ப்போம் யார் யாரெல்லாம் வந்தாங்க. அந்த கால்கோள் எல்லாம் முடிஞ்சு கோவில் கட்டி முடிச்ச பிறகு யார் யாரெல்லாம் வந்து இதுல கலந்துட்டாங்க அப்படிங்கிறதையும் ஒரு பின்னாடி எழுங்கோவடிகள் கொடுக்கிறாரு. அதனால வந்து 3 பேருடைய லட்சணைகளையும் பொறித்து நாம் ஓலையை அனுப்புவோம். மண் தலை ஏற்ற வரைக. மண் தலைனா மண்ணால் ஆகிய லட்சணையை தான் பொறிப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்.
மாதவி ஒரு திருமுடல் குடுத்து அனுப்புறா அப்படின்னு. அந்த கௌசிகமாணி கிட்ட ஒரு கடிதம் குடுத்து அனுப்புவா. அதுல வந்து அது மடிச்சிருக்கும். அது மடிச்சு அந்த மண் லட்சணைய பொறிச்சு அவளுடைய கூந்தல் வாசம் அதுல இருக்கிறதுனால, ஒரு நிமிஷம் அந்த வாசனைய பிடிச்சுக்கிட்டு அப்படியே யோசிச்சு நின்னோம் அப்படின்னு ஒரு பகுதி வந்தது. அதுபோல மண்ணால் ஆகிய இலச்சினையை போட்டு தான் அத மூடுவாங்க. இப்ப எப்படி இந்த அரக்கு வச்சு சீல் பண்ற மாதிரி. அந்த மண் லட்சணைய அதுல வச்சு நம்ம செய்தியை அனுப்புவோம் என்று வில்லவன் கோதை அமைச்சர் அதை சொல்லுகிறார். அடுத்தது அழும்பில்வேல். அடுத்து அழும்பில்வேல் வந்து படைத்தளபதி. அவர் வந்து சிலத சொல்றாரு. கொஞ்சம் வேகமா இத பார்த்துருவோம். நாவலும் தன்பொழில் நன்னார் ஒற்று நம் காவல் வஞ்சி கடைமுகம் பிரியா வம்ப அணி யானை வேந்தர் ஒற்று தம்செவி கொடுக்கும் தகைமை அன்றோ. இது ரொம்ப அழகா இருக்கு. அமைச்சர் சொல்றாரு நம்ம வந்து லட்சணை பொறிச்சு ஒரு செய்தி அனுப்புவோம் அப்படின்னு. அப்போ அழம்பில்வேல் சொல்றாரு எல்லா நாட்டிலும் ஒற்றர்கள் இருப்பார்கள், எல்லா செய்தியும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க போய் சொல்லிடுவாங்க. ஒற்றர்கள் எல்லா ஊர்லயும் உண்டு. நம்முடைய புகழ்பெற்ற நாட்டிலும் பிற நாட்டு ஒற்றர்கள் இருக்கிறார்கள். அதனால நம்ம இந்த செய்தியெல்லாம் லட்சணை போட்டெல்லாம் அனுப்பணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம போய் பறைய அறிவிச்சு தெரிவிச்சா போறோம். வஞ்சி மாநகரில் போய் இப்ப அவங்க இங்க இதுக்கு வந்திருக்காங்க. இந்த குன்றத்துக்கு கீழே வந்திருக்காங்க இல்லையா? பேரியாற்றுக்கரையில இருக்காங்க. நம்ம திரும்ப ஊருக்கு போய் இங்க ஒரு பறை அறிவித்து தெரிவித்தால் போதும். இது போல மன்னவன் கிளம்ப போகிறான் இமயத்தை நோக்கி. இந்த ஒற்றர்கள் கடகடன் முதல்ல போய் நமக்கு முன்னாடி போய் விஷயத்த சொல்லிடுவாங்க. அதனால அந்த ஒற்றர்கள் நம்முடைய நாட்டிலும் உண்டு. காவல் வஞ்சி கடைமுகம் பிரியா அவங்க அந்த இடத்த விட்டு போறதே கிடையாது. அவங்க அங்கேதான் சுத்திட்டு இருக்காங்க. அதனால வம்ப அணி யானை வேந்தர் ஒற்றே தம் செவி படுக்கும் தகைமை அன்றோ. அந்த ஒற்றர்களுடைய செய்தி அதுக்கு முன்னாடி விரைவா போய் சேர்ந்துருமே. நம்ம போய் தனியாலாம் செய்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அரை பறை என்றே அழும்பில் வேல் உரைப்ப. பறை அறிவித்து தெரிவித்தால் போதும், செய்தி போய்விடும். அதனால நம்ம அதெல்லாம் தனியா லட்சணை எல்லாம் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே நிறையரும் தானே வேந்தனும் நேர்ந்து கூடார் வஞ்சி கூட்டுண்டு சிறந்த வாடா வஞ்சி மாநகர் புக்கபின் வாழ்க எம்கோ மன்னவர் பெருந்தகை ஊழிதோறும் ஊழிதோறு ஊழி உலகம் காக்க என திரும்பி அவங்க வஞ்சி மாநகரத்துக்கு போயிட்டாங்க. இந்த செய்தியெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு என்ன பண்ணலாங்கிறத முடிவு செய்துவிட்டு இப்பொழுது அவர்கள் திரும்ப மன்னன் வந்து வஞ்சி மாநகரத்தை வந்து மீண்டும் புகுந்தார். அது எப்படின்னா நிறை அரும் தானே மிகப்பெரிய படையை உடையவனாகிய வேந்தனும் அதற்கு ஒப்புக்கொண்டு கூடார் வஞ்சி கூட்டுண்டு சிறந்த பகைவர்களுக்கு எல்லாம் அச்சத்தை தரக்கூடிய இந்த வஞ்சி மாநகரத்தில் வந்து வாடா வஞ்சி மாநகர் அப்படின்னு எப்பொழுதுமே வாடாத இப்பொழுதும் பொலிவு பெற்றிருக்கக்கூடிய வஞ்சி மாநகருக்கு வந்து புகுந்த பின் அவர்கள் வாழ்த்தி வரவேற்கிறார்கள் மன்னவனை. திரும்ப வந்திருக்காங்க வாழ்கையும் போ மன்னவர் பெருந்தகை ஊழிதோர் ஊழி உலகம் காக்க என வில் தலை கொண்ட வியன்பேர் இமயத்து ஓர் கல் கொண்டு பெயரும் என் காவலன் ஆதலின் வடதிசை மருங்கின் மன்னர் எல்லாம் இழுதிரை கொடு வந்து எதிரீராயின். இப்ப எங்க மன்னன் வரப்போகிறான். பறைய அறிவிச்சு தெரிவிக்கிறாங்க. எங்களுடைய மன்னவன் கல் கொண்டு வருவதற்காக உங்கள் நாட்டை நோக்கி வருகிறான். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? மரியாதையாக கப்பம் செலுத்தி திரைப்பொருள் எல்லாம் கொண்டு வந்து அவனை எதிர்கொண்டு அழைத்து அவனை வணங்கி நீங்கள் வரவேற்க வேண்டும். வடதிசை மருங்கின் மன்னர் எல்லாம் இடுதிரை கொடு வந்து எதிரீராயின். அப்படி எதிர்க்க நீங்க வரணும். வரலன்னா கடல் கடம்பு எரிந்த கடும் போர் வார்த்தையும் விடற்சிலை பொறித்த வியன்பொறி வார்த்தையும் கேட்டு வாழுமின். அதை நீங்க எதிர்கொண்டே ஆக வேண்டும். எதை எதிர்கொள்ளணும்னா அவன் ஏற்கனவே கடலில் இருந்த கடம்ப மரத்தை எரிந்து அதை வெற்றி கொண்டவன். அதே போல மலையின் மேல் சிலையை பொறித்த வெற்றி கொண்ட வரலாறும் அவர்களுக்கு உண்டு. இந்த வெற்றியை